நேற்று நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,648 க்ளோஸ் ஆச்சுங்க. உங்களுக்கு 41 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. உங்களுக்கு இதில் டாப் கெயின் லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் தான் இருக்குது நமக்கு. இப்போது அதை பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு 42% பார்த்திங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஷேர் வச்சுருக்காங்க. மற்ற தான் அதர் இண்டஸ்ட்ரி வச்சு நம்ம ஏஷியன் பெயிண்ட் ரொம்ப ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம போர்ட்ஃபோலியோவில். இது ஹை ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3600 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 99 ருபீஸ் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு 4% வந்து நமக்கு கெயின் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று டாப் லிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெயின் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏஷியன் பெயிண்ட் 3ஆவது இடத்துல இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிபிசிஎல் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த ஸ்டாக் நம்ம ஹோல்டிங் பண்ணது மிகப்பெரிய விஷயம். பெரிய ஹை ரேஞ்சில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலாக நல்ல கம்பெனிங்க உங்களுக்கு இது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது இது இயர்லி ரெவன்யூ நல்லா இருக்குங்க. ப்ராஃபிட் எல்லாம் தான் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பரோடது 1475 க்ரோஸ் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னும் ரிசல்ட் நமக்கு இன்னும் கிடைக்கல. ரிசல்ட் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பூமிங் கிடைக்கும் அவங்களோடது. இயர்லியோட நெட்வொர்க் பாருங்கள், நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ப்ரமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள். ப்ரமோட்டர்ஸ் வந்து 52 வச்சுருக்காங்க. ரீட்டைல் பார்த்திங்கன்னா 19 வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் 15 வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 7 வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் 3% வச்சுருக்காங்க. இந்த மார்ச் கம்பேர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இது பெரிய வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. மற்ற பெயிண்ட் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர் அவ்வளோ பர்ஃபார்மாக பண்ணிட்டுருக்காங்க இவங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் இல்லை சரி உங்களுக்கு இப்போது நல்லா பண்ணி நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. போன இயர் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 23 பர் ஷேருக்கு 5 ருபீஸ் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெரி குட் கம்பெனிங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது. அவர் அட்வைசர் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மக்களே.